நண்பர்களுக்கு வணக்கம். ஒசூர் நிஃப்டி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாளை ஜனவரி 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம வழக்கம் போல் பார்க்கலாம். இன்றைக்கி 500 நிஃப்டி ஒரு பிக் ரேலி 2025 ஒரு மிகப்பெரிய, அதாவது ஒரு மாதத்தில் நகர வேண்டிய நிஃப்டியை கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்தில் நகர்த்தி எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. இது தொடருமா இல்லை என்ன ஆகும் அப்படிங்கிறத இன்றைக்கி நடந்த நிகழ்வுகளை வச்சு நம்ம பார்க்கலாம். 24,175 இது வந்து எக்ஸ்பைரி. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை எக்ஸ்பைரி. இன்றைக்கி ஜனவரி 2ஆம் தேதி க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நாளைக்கு மார்க்கெட்டோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ஒரு கிளான்ஸு. மார்க்கெட்டு அப்பர் சைடு 24,320க்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா 24,456 வரைக்கும் போகும். நம்ம வந்து 24,320 பிரேக் ஆன உடனே பை பண்ணாமல், அதாவது கால் ஆப்ஷன் எதுவும் பை பண்ணாமல், அதுக்கப்புறம் ஒரு 10 to 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்னாக்க ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டு கிடைத்தால் அந்த இடத்துல நம்ம என்ட்ரி போனோம். நம்ம வாங்குகிற கால் ஆப்ஷனுக்கு ஸ்டாப் லாஸு கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 136 பாயிண்ட் இருக்குது. அந்த 136 பாயிண்ட் அடிக்கும்போது நமக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் 24,517க்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் ட்ரேட் ஆகி நின்றுச்சுன்னா இந்த இடத்துல பையிங் மொமெண்டம் கிரியேட் ஆகும். இந்த இடத்துல ஃபாஸ்ட் மூவ் வழக்கம் போல் சொல்கிறது தான். இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னாக்க 24,517 கட் ஆனதுக்கப்புறம் 24,712 வரைக்கும் கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் இருக்குது. இந்த 200 பாயிண்ட்டு மின்னல் வேகத்தில் போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். ஒவ்வொரு முறை என்ட்ரி ஆகும்போது கொஞ்ச நேரம் பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கம்மி ரேட்டில் பை பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும், ஒரு பயம் குறையும். அதுவே ஒரு அவசரப்பட்டு ஹை உடைச்சிருச்சு, இன்னும் மார்க்கெட்டு கீழே வராமல் அப்படியே டார்கெட் அடிச்சிருன்ற ஒரு பயத்துலேயோ இல்லைன்னா ஒரு ஆர்வக்கலர்லேயோ நிஃப்டியை பை பண்ணக்கூடாது. இந்த வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த வாய்ப்பில் நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம். ஆனால் ஒரு தடவை மாட்டிக்கிட்டாக்க தப்பிக்கிறதுக்கு நமக்கு வாரக்கணக்காகலாம் இல்லை கேபிட்டல் கூட போயிடும். அதற்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறது தான், நான் செபி ரிஜிஸ்டர்டு அனலைசர் கிடையாது. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு 20 வருஷத்துக்கு மேலே நிஃப்டியில் எனக்கு அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதை பயன்படுத்தி உங்களுக்கு உங்களோட ட்ரேடிங்கில் இது உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். இதனால் கிடைக்க வேண்டிய எல்லா பலன்களும் உங்களை சேர்ந்தது. இறுதி முடிவு உங்களோடது. நம்ம வந்து எந்த ஒரு இதை பை பண்ணணும், அதை செல் பண்ணணும், இந்த கிளாஸ் எடுக்கிறோம், அதேமாதிரி பெய்டு சர்வீஸ் பண்ணுறோம், எந்த சர்வீஸும் கிடையாது. எல்லாமே இலவசமாக தான் இந்த ஒசூர் நிஃப்டி சேனலில் பதிவு பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த மாதிரி நிஃப்டி வந்து ஒரு பையிங் சைடோ செல்லிங் சைடோ பிரேக் அவுட் நடக்கும்போது அதை வந்து இப்போ ப்ரீ மார்க்கெட்டில் நான் சொல்லிடுறேன், இந்த பாயிண்டை கட் பண்ணால் அவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஆனால் ரன்னிங் மார்க்கெட்டில் அது எத்தனை மணிக்கு பிரேக் ஆகும், அப்பர் சைடு ஆகுமா, லோயர் சைடு ஆகுமா, ரீட்ரேஸ்மெண்ட் எத்தனை மணிக்கு வரும், என்ன ஸ்ட்ரைக் ரேட் எடுக்கணும், இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லைங்களா. இது எல்லாத்தையும் நம்மளோட ஒசூர் நிஃப்டிங்கிற டெலகிராம் சேனலில் லைவ் கால்ஸை ஃப்ரீயாகவே அதில் போஸ்ட் பண்ணுறோம். அதுக்கும் இதே கண்டிஷன் தான். நம்ம வந்து இதுக்கு எதுவுமே சார்ஜ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு முதல்ல வாட்ச் பண்ணுங்கள், நல்லா இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்கள் ட்ரேடிங்க்கு இது நல்லபடியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ மறுபடியும் நம்ம நிஃப்டி சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்குள்ளே போகலாம். நாளைக்கு இப்போ நம்ம வந்து அப்பர் சைடு லெவல் பார்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம லோயர் சைடு எந்த பக்கம் போகும் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். 24,079 ஒரு தடவை ஒன்ஸ் பிரேக் ஆச்சுனாக்க அதோட டார்கெட் பார்த்திங்கன்னா 23,944. ஆல்மோஸ்ட் ஒரு 55, ஒரு 80, ஒரு 140 பாயிண்ட் வரைக்கும் அப்ராக்சிமேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட்டு நடந்த உடனே நம்ம என்ட்ரி ஆகாமல் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ட்ரி ஆனோம்னாக்க வழக்கமாக ஒரு சேஃபான என்ட்ரி கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும், டார்கெட் அதிகமாக இருக்கும். நம்ம இந்த இடத்துல 24,079 பிரேக் ஆகும்போது 24,100 புட்டு எடுத்தோம்னாக்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது 23,944 ரீச் பண்ணும்போது நம்ம ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடணும். அதுக்கப்புறம் 23,882 பிரேக் ஆனால்
திரும்பவும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணி 23,900 புட் எடுக்கலாம். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 23,688. இந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும். இந்த 24,079க்கு கீழே டவுன் சைடு, 24,320க்கு மேலே அப்பர் சைடு. இந்த டவுன் சைடு ஏரியாவில் புட்டு மட்டும்தான் அந்த பையிங் மைண்டில் போய் வாங்கணும். கால் பை பண்ணுறதா இருந்தால், உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த டார்கெட் ப்ளேஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் அதை விட நம்மளோட சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது புட்டும், ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது கால் வாங்குறது சேஃபு. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடோ 2 ட்ரேடோ செஞ்சுட்டு நம்ம ப்ராஃபிட்டை, நமக்கான மார்க்கெட்டு 9:15 to 3:30 கிடையாது. நம்மளுக்கான மார்க்கெட் வந்து ஒரு ½ அன் ஹவரோ 3/4 மணி நேரமோ நம்ம இடத்துல வந்துட்டு நம்ம டார்கெட்டுக்கு போகும். அதுதான் நம்மளோட மார்க்கெட்டு. அந்த டயத்தில் மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஸ்கொயராக பண்ணிவிட்டு மற்ற வேலையை பார்த்தா உங்களுக்கு கேபிட்டலும் மிஞ்சும், லாபமும் கிடைக்கும். அதே மாதிரி ஓவர் ட்ரேட் பண்ணாமல் இந்தி மணி அட்டி மணி ஆப்ஷன் மட்டும் எடுக்கணும். ஸ்டாப் லாஸும் கம்பல்சரி மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சோம்னாக்க அடுத்த 20 நாள் இதை கண்டினியூ பண்ணி பாருங்கள். கம்பல்சரி நீங்கள் நல்ல லாபத்தில் இருப்பீங்க. முதல்ல ஒரு வாரம் பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு லாட் ட்ரேட் பண்ணுங்கள். ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் மார்க்கெட் இருக்கும். அந்த மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம இருக்கணும், பணத்தோடு இருக்கணும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நாளைய ட்ரேடு வெற்றிகரமாக லாபகரமாக அமைய வாழ்த்துக்களோடு இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.